என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏ2டி சேனலில் நம்ம ப்ரொவைசன் வீடியோ பார்க்கலாம். சிவனோட பையன் தான் ஏலியன். இதை சொன்னா வந்து நிறைய பேர் பைத்தியக்காரம்பாங்க. அந்த 11 மணி 11 நிமிஷத்துல ஐபோன் 16 11 ரூபாய் கிடைக்கும். வீடியோல இவன் தான் கிங். இவன் அடிச்சுக்கிறதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்து தான் வரணும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து பார்த்தா ரொம்ப மூட நம்பிக்கைகள் ரொம்ப இருக்குன்னு ஆதி காலத்துல இருந்து. இந்த மூட நம்பிக்கைலாம் வந்து நம்ம உண்மையில கூடாது, வாழவும் கூடாது. ஹாய் சோல்ஜர்ஸ். லாஸ்ட் ரீல்ஸ் சுருட்டு எபிசோட்ல ரீல்ஸ்லாம் வந்து எனக்கு மெயில் போட்டுக்கன்னு சொன்னேன். அந்த ரீல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தா எதுவுமே எனக்கு காட்டவே மாட்டேங்குது. எல்லாரும் என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. ஆனா நீங்க அந்த ரீல்ஸ் வச்சு ரீல்ஸ் சுருட்டு எபிசோட் 69 வரலாம். அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி வாங்கணும் தரேன். சோ இன்னைக்கு நாம நீங்க நினைச்ச ரீல்ஸ் எல்லாத்தையும் உருட்டா இல்ல உண்மையான்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ரீல்ஸ் ரூட் எபிசோட் 12. பிக்கஸ்ட் சேல் ஆஃப் தி இயர், Flipkartனுடைய பிக் பில்லியன் டேஸ், Amazonனுடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல். சோ அன்னைக்கு அந்த 11 மணி 11 நிமிஷத்துல ஐபோன் 16 11 ரூபாய் கிடைக்கும். 11 மணி 11 நிமிஷம் 11. டெலிகிராம்ல deal.com சர்ச் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் வரும். ரைட். And already 33 லட்சம் பேர் இதுல ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னோட ப்ரொஃபைல் பயோல அந்த டெலிகிராம் பேஜ்னுடைய லிங்க் வைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா என்னன்ட்டு இங்க பாருங்க 11 ரூபீஸ்க்கு வந்து ஐபோனா. அது எப்படா முடியும்? நான் வந்து ஒரு 100 ஐபோன் வாங்கிட்டு கடையில போயிட்டு 60 ரூபா ஐபோனை வாங்கிட்டு ஈஸியா எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் இது உருட்டா இருக்குற மாதிரி இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணல, அப்படியே பார்த்தல உருட்டா. முகையை பார்த்தாலே சொல்லிடுவேன். பேட்டரி என்ன அப்படின்னா நண்பர்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷன். என்னன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து டீல் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அந்த டெலிகிராம் பேஜ்ல. நீங்க என்ன பண்ணீங்க, டெலிகிராம் பேஜ்ல போய் கிளிக் பண்ணி வாங்குவீங்க. என்னன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கீழே வந்து லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும் வாங்குனீங்க அப்படின்னா எங்களுக்கு கமிஷன், உங்களுக்கு லாபம். அதேதான் அதுவும். இது தப்பே கிடையாது. பட் இவங்க சொல்ற 11 தான் உருட்டு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சும்மா வந்து உங்களை உள்ள வர வைக்கணும்ன்றதுக்காக சும்மா போய் சொல்லி உள்ள கூப்பிடுறாங்களே தவிர உண்மைகள் கிடையாது நண்பர்களே. இவன் கொடுக்க டிஸ்கவுண்ட் கொடுக்கறதே ஒரு டிப்ரிசியேஷன் டிஸ்கவுண்ட்ன்றது தான் நம்ம முன்னத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால அது பார்த்தீங்கன்னா அதுல வாய்ப்பு இல்லை. டிப்ரிசியேஷன் அதெல்லாம் ஒரு பொருள்னு வாங்கினா அப்ரிசியேஷன் ஆகி அதிகமாகணும்டா. நீங்க எனி டெலிகிராம் பேஜஸ்ல வந்து உங்களுக்கு கம்மியா பேஜ் தர அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் டாக்ஸ். நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற டைமில் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்க இந்த ஆப்பில் ஸ்மால் கம்பெனிஸ் கொடுக்குற டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? அது எப்படின்னு சொல்கிற வீடியோ மிஸ் ஆகாம இருக்க சேவ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிவ்யூ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அதில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸ் கொடுக்குற டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸ் வரும். இதில் இருக்க எந்த ஆப் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அப்ஸ்டாக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சைன் அப் பண்ணிட்டு KYC கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும், டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை அப்படியே மணியாக கன்வெர்ட் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்கே வித்ட்ராலும் பண்ணி. ஐயோ சாமி நண்பர்களே, இதெல்லாம் வந்து அடிச்சு துவச்சி பழைய காலம் பல வருஷம் ஆகி போச்சு. என்ன மேட்டர்னா வந்து இப்போ அப்ஸ்டாக்ஸ் இப்போ இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த அப்ஸ்டாக்ஸ்ல ஒரு டீம் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கு நீங்க 200 ரூபாய் பே பண்ணணும். எதுக்கு கிரியேட் பண்ணி எதுக்கு அவன் கொடுக்குற 10 ரூபா 5 ரூபா நீங்க வாங்கணும்? அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாம். கொடுக்குற 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு போய் நம்ம டைம் போட்டு இன்டர்நெட் செலவு பண்ணி தராம டேட்டா வந்து கம்பெனி கொடுத்து எதுக்கு கொடுத்தாலுமே அதில் செலவு பண்ணுறதை விட்டு ஒழுங்கா ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது கத்துட்டு அந்த ஸ்கில் வச்சு காசு சம்பாதிக்க பாருங்க. இதுதான் தண்டம். நீங்க நல்லா இருந்தா சரிடா. எனக்கு ஸ்கில் தெரியுது, நான் ஃப்ரீ டைமில் பண்ணலாம். ஃப்ரீ டைம் எடுக்க வர முடியாது. எதுக்கு ஃப்ரீ டைம் உங்களுக்கு? அந்த ஃப்ரீ டைம்ல போய் படம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. இதுல தந்த தேவையில்லாது புக்கு படிங்க. நான் வேணா 2-3 புக்கு சஜஸ்ட் பண்றேன். அதை படிச்சு வாழ்க்கையில வந்து நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் லிங்கை காப்பி பண்ணி போட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்ததே டைம் வேஸ்ட். ஓகேங்களா, அடுத்த ரீல். ஏலியன் ஒன்றும் அவங்க இப்போ வந்து புதுசாலாம் இல்லை. தெய்வங்களை பிறப்புக்கு முன்னாடியிலேருந்தே ஏலியன்கள் இருக்காங்க. நல்லா வெங்கடிக்கா காமெடி பாருங்க. சிவனோட பையன் தான் ஏலியன். இதை சொன்னா வந்து நிறைய பேர் பைத்தியக்காரம்பாங்க. ஏலியன் ஒன்றும் அவங்க இப்போ வந்து புதுசாலாம் இல்லை. தெய்வங்களை பிறப்புக்கு முன்னாடியிலேருந்தே ஏலியன்கள் இருக்காங்க. சிவனோட பையன் தான் ஏலியன். இவனோட பையன் ஏலியன். அப்ப முருகர் அவதார் தான் ஏலியன். ஆமாடி
இவரா சொல்ற தெய்வங்களுக்கெல்லாம் முன்னாடி பிறந்தவங்க ஏலியன்றாரு. அவர் சிவனோட பிள்ளை தான் ஏலியன்றாரு. எனக்கு ஆனா சிவனோட பையன் இவங்க. எப்படி அது எப்படா முடியும்? என்ன பெரிய வேலையே. இன்னொரு ரீல் ஒன்று இருக்கு அதே மாதிரி. 1.25 வருஷம் முன்னாடி ஒரே ஒரு முறை ஏலியன் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 18 மொழி தெரியும்ல. I have dubious distinction of in 4 languages. நண்பர்களே மிஸ்டர் ஜிகே கணப்பெடுத்து நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும் தெரியுங்களா அவருக்கு என்ன மாதிரி பூஜை பண்ணீங்க மொட்டை அடிக்கிறது எல்லாம் திவாகரன் போல சோட்டா பீம் மாதிரி ஏலியன் மாதிரி அப்படியா சோட்டா இருக்கு. ஓஹோ இல்ல நண்பர்களே. ஆனா வந்து நான் ஏன் இது ஆக்சுவலா வந்து நம்ம கடப்பு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய ரீலே கிடையாது. பட் ஆனா ஏன் நான் இது எடுக்கிறேன் அப்படின்னா வந்து ஆக்சுவலா மூட நம்பிக்கைகள் வந்து ரொம்ப 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 சொசைட்டிக்கு தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஏன்னா வந்து நான் ரீசெண்டா இன்னொரு ரீல் பார்த்தேன். ஓகேங்களா. அதுல என்ன வந்து மரத்துல வந்து நீங்க தண்ணி வந்து ஓட்டதுனா உள்ள போய் ஓட்டந்துரும். அதை நீங்க வெட்டினீங்க இல்ல ஓட்ட கிட்ட ஊந்துச்சுன்னா வந்து தண்ணி பிச்சு அடிக்கும். இது வந்து பேசிக்கா நடக்கிற ஒரு விஷயம். இது வந்து எல்லா நாட்டிலும் நடக்கும். என்ன பண்ணிருக்காங்க இது கடவுளோட இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து அதை குடிக்கிறான். அந்த தண்ணியை ரொம்ப காலம் அந்த மரத்துக்குள்ள இருந்து பூச்சடிச்சு போய் அந்த பூச்சடிச்ச ஓட்டையில இருந்து அது வருது. அது சாமியில இருந்து வந்து சொல்லிட்டு அதை குடிச்சு ஏதோ உடம்பு சரியாம போச்சு என்ன பண்றது மனம் திரும்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து பார்த்தா ரொம்ப மூட நம்பிக்கைகள் ரொம்ப இருக்கு நண்பர்கள். ஆதி காலத்துல இருந்து இந்த மூட நம்பிக்கையில வந்து நம்ம முன்னேற கூடாது வாழவும் கூடாது. ஏன்னா இவன் மூட நம்பிக்கை சொல்லிட்டு 4-5 சாஸ்திர சம்பிரதாயம் வச்சுட்டு சக மனிதனோட தனிநபர் சுதந்திரம் தனிநபரோட இது அதெல்லாம் வந்து உள்ள நுழைஞ்சி நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வீட்டுல அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நடந்துட்டு தான் இன்னமும் இருக்கு எல்லாரும் வீட்டுல 99% அந்த வீட்டுல நடக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கூடாது. இந்த மூட நம்பிக்கை ஒழியணும். அந்த கடையை வச்சிருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அவர் உண்மையாவே அவருக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் தேவைப்படுது. அப்படி இல்லைன்னா அவர் பிளான் பண்ணி உங்ககிட்ட காசு கொடுக்கறதுக்காக வேலை பாக்குறாரு. அதுதான் அந்த கோயில் இல்லை அது ஒரு கடை. ஓகே சோல்ஜர்ஸ் அடுத்த ரீல பார்க்கலாம். யாரு வேணா சொல்லிட்டோம். என்ன நம்ம இர்ஃபான் பண்ணிட்டாரு. அதாவது சாம்சங்ல வந்துட்டு அப்படி இருக்கும் நீங்க ஜூம் பண்ணலாம். எனக்கு அவ்வளவு ஜூம் தேவையில்லை. ஐ டோன்ட் கேர். போட்டோ சொல்றீங்களா ஃபைன். சாம்சங்ல சூப்பரா இருக்கும் போட்டோஸ். வீடியோல இவன் தான் கிங்கு. இவன் அடிச்சுக்கிறதுக்கு இனிமே ஒருத்தன் பிறந்து தான் வரணும். ஓகே நண்பர்களே இந்த ரீல் வந்து எனக்கு அனைத்து மல்டிபிள் மெம்பர்ஸ் வந்து நம்ம சோல்ஜர்ஸ் அமைச்சிருந்தீங்க. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா வந்து இது ஐஃபோன் தான் வந்து கேமரா வந்து பெஸ்ட். அதை வீடியோவில் சொல்றாரு. நாட் போட்டோஸ் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி வீடியோ சூப்பராக இருக்கும் எனக்கு ஜூம்லாம் வேண்டாம் சாம்சங் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கே அனுப்பிச்சு சரியா தப்பா ப்ரோ ஆப்பிளுக்கு வந்து காசு வாங்கிட்டாரு இல்லை ஆப்பிளுக்கு வந்து ப்ரௌட் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. காசு வாங்கிட்டாங்க படி அந்த கமெண்ட்ஸ்ல அப்படி நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் உண்மையாவே ஆப்பிள் வந்து வீடியோ ரெக்கார்டிங்ல பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். என்ன ஒரு நீங்களே ஆப்பிள் கிட்ட காசு வாங்கினா கிடையாது நண்பர்களே. மேட்டர் என்ன வந்து தெளிவா டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மேஜிக் சினிமா கேமரா. சோ இது வந்து ஒரு சினிமா கேமரா. இது ரேட் வந்து மொத்த செட்டப் பண்ணி முடியுது ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாகும். பட் இந்த கேமராவோட மெகா பிக்சல் 21.2 மெகா பிக்சல் அந்த ரேஞ்சா வரும். FX3 வந்து வெறும் 12 மெகா பிக்சல் தான். ஆனா 4 லட்சம் ரூபாய் சினிமா கேமரா. என்ன ப்ரோ சொல்றீங்க சினிமா கேமரா என்ன ப்ரோ வெறும் 12 மெகா பிக்சல் 21 மெகா பிக்சல் இருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. இதை போய் 4 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா சோனிலேயே இன்னொரு கேமரா வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. அதான் A7 Mark 4 அதோட மெகா பிக்சல் கிட்டத்தட்ட 33. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். என்ன ப்ரோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதே காசு கொடுத்தா கம்மியான மெகா பிக்சல் தரான்னு கேட்டா இதான் நண்பர்களே உண்மை. மேட்டர் என்ன நண்பர்களே நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தான் அதிகமான மெகா பிக்சல் தேவையே தவிர வீடியோக்கு கம்மியான மெகா பிக்சல் தான் தேவை. ஏன் லோயர் மெகா பிக்சல் பெட்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ கேமரால வந்து ஃபுல் ஃப்ரேம் ஒரு பிக்சலோட சைஸும் அதிகமா இருக்கும். அதிகமா லைட் உள்ள வரும். சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம் மினிமம் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்தாலுமே ஒரே நேரத்துல அதிகமான டேட்டாவை ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பனா கம்மியான மெகா பிக்சல் வித் அதிகமான லைட் இருந்தா பெட்டரா ஒர்க் ஆகும். ஆனா இதுவே நீங்க போட்டோ அப்படின்னா 200 மெகா பிக்சல் 200 மெகா பிக்சல் போட்டோ எடுக்கிறதுக்கு நீங்க எடுத்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. அவ்வளோ டைம் ஆகல உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது. வர வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ இதான் பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கலாம். ஆனா மொபைல்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே மொபைல் வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேட் ஆயிடுச்சு கமோடிட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். இப்போ உங்ககிட்ட புதுசா ஒரு போன் விற்கணும் வித்துட்டு அந்த கம்பெனி காசு பார்க்கணும் அப்படின்னா புதுசா ஏதாவது உங்ககிட்ட காட்டணும். ஸோ அதுக்காக தான் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மெகா பிக்சல ஒரு மார்க்கெட்டிங் டைமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மெகா பிக்சலுக்கும் குவாலிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்போ சாம்சங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால 8K வீடியோ எடுக்க முடியும் நண்பர்களே. ஆனா அதோட பிட் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 80 மெகா பிட் பர் செகண்ட் தான்.
ஆனா இதுவே நீங்க ஐபோன்ல ப்ரோரஸ்ல ஒரு வீடியோ எடுக்கிறீங்க 4K 60 FPS எடுத்தா கூட உங்களுக்கு 220 MB/s வந்து போகும். அதை நீங்க வேணா வந்து இந்த மாதிரி வந்து SSD கனெக்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கூட. ஸோ ஒரு வீடியோக்கு முக்கியமா தேவையானது ஃபாஸ்டான ரீட் அவுட். அந்த ரீட் அவுட்டோட டேட்டா வந்து பயங்கர ரிச்சா இருக்கணும். அண்ட் ரிச்சா இருக்கணும்னா நமக்கு அதிகமாக லைட் தேவை அண்ட் இண்டிவிஜுவல் பிக்சல்ஸோட குவாலிட்டி பெட்டரா இருக்கணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா லோயர் மெகா பிக்சல் இருந்தால் நமக்கு அதிகமான லைட் உள்ள வரும். அண்ட் லோயர் மெகா பிக்சல் இருக்கிறனால ஈஸியாக நம்மளால ரீட் அவுட் பண்ண முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோ லைட் நல்லா வீடியோ எடுக்க முடியும். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ இது வந்து சாம்சங்கோட தப்பு, ஆப்பிளோட தப்பு கிடையாது. இது மார்க்கெட்டோட தப்பு. மார்க்கெட்டே அப்படிதான் இருக்கு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இர்ஃபான் ப்ரோ சொன்னது உண்மைதான். பட் அவர் டெக்னிக்கலா சொல்ல, நான் அதுக்கு டெக்னிக்கலா டேட்டா ஆட் பண்றேன். ஸோ நீங்க வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐபோன் தான் பெட்டர் கம்பேர் டு சாம்சங். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த ரீல்ஸ் ஷூட்டில் வந்து பல விஷயங்கள் பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்க புரிஞ்சு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது மாதிரி ரீல்ஸ் ஷூட் எங்கேயாவது பார்த்தீங்க, உருட்டு ரீல்ஸ் பார்த்தீங்க, உருட்டுமா இருக்கு ப்ரோ பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா reelsroot@a2dmediagroup.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் உங்களை பார்க்குறேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, பிசி பில் பண்ண பிசி இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்காதீங்க. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வரதுக்கும் பாய். இப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் ஏலியன் சாமின்னு ஒன்று உருட்டி வச்சிருக்காங்க. இது பார்த்ததே இல்லை நானும். இப்படிலாம் வந்து இல்லை, அது சாமி இப்போ நான் தான் சாமி, எனக்குள்ளதான் அந்த சாமி போகுதுன்னு அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க என்னன்னா சாமியே விட்டுட்டு ஏலியன் தான் சிவனோட சாமி, சிவனோட பையன் அப்படின்னு என்ன உருட்டுறாங்க. அதையும் நம்பர் கேஸுங்களாம் இருக்காங்க. இது கேமரா எனக்கு தெரிஞ்ச அது ஐஃபோன் நிறைய பேர் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்களும் அந்த வீடியோ குவாலிட்டிக்கு தான் பெரிய திண்டாட்டமும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த அளவுக்கு குவாலிட்டி வருதுன்னா இது பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தேவைன்னா இது பண்ணி தான் ஆகணும். நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும்.